புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. முகாமை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தொடக்கி வைத்து பேசுகையில், மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது, மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். காலத்திற்கேற்ற நல்ல மாற்றங்களை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். மாற்றம் நல்லதுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டவும் குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கவும் மாற்றம் இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பாக நடந்தவர்கள், சொத்து சேர்த்தவர்கள், எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு தியாகி போல வலம் வருபவர்கள், குழந்தைகளை போதைக்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதே பெற்றோரின் அச்சமாக உள்ளது. இந்தியாவில் நிதி, நீதி, தேர்தலில் மாற்றங்கள் வேண்டும். தேர்தலில் மாற்றம் இல்லாவிட்டால் கனவிலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்றார். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக போலீஸ் DGP ஸ்ரீனிவாஸ் வரவேற்றார். தலைமை செயலாளர் சரத் சௌகான் சிறப்புரையாற்றினார். IG அஜித்குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். வேறு மாநிலங்களில் கூட 6 மாதத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் வந்து விடுகிறது. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஏன் தோல்வியடைந்தார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள். அதில் ஏன் வெற்றி பெற்றார்கள் என்பதை பற்றி விளக்கமாக பேசுகிறார்கள். எல்லாம் ஒரு தேர்தல் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக மக்களினுடைய கவனமும் ஊடகத்துறையினுடைய கவனமும் முன்னேற்றத்தை பற்றியாக மாறும் என்பதால் தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அத்தியாவசியம் என்கிற கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். புதுச்சேரியில் தடையின்றி அனைத்து போதைப் பொருட்களும் கிடைப்பதாக புகார்கள் தொடர்ந்து எழுகின்றன. இந்நிலையில் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் சிறிய கடைகளில் கூட எளிதில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், கூல்லிப் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே உள்ள சிறிய கடைகளில் இதனை வாங்கியதாக ஆதாரத்துடன் அன்பழகன் புகார் கூறினார். அதனை பார்த்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், சுற்றுலா பயணிகளை குறிவைத்த போதை கும்பல் தற்போது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும், இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றார். கஞ்சா ஆயில், ஸ்டாம்ப் கஞ்சா, கூல்லிப்பு, ப்ரௌன் சுகரு, ஆன்ஸு போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி விற்பனை செய்யக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர்நிலைப் பள்ளிகள், மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த போதை வஸ்து பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு கூட 9 வயது சிறுமியை போதை பொருள், கஞ்சா பொருள் பயன்படுத்துவோர் கடத்தி சென்று வன்கொடுமை செய்து கற்பழித்து கொலை செய்தனர். இது சம்பந்தமாக அதிமுக புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருளை தடுக்க வேண்டும், விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும், முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய நலனுக்காக அதிமுக ஒரு பந்த் போராட்டத்தை நடத்தியது. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்றழைக்கப்படும் யோகமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி மங்கள இசையுடன் துவங்கிய விழாவில் கணபதி ஹோமம், ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அம்மனுக்கு பலவித நறுமண பொருட்கள் மற்றும் பூக்களால் சகல அபிஷேகம், தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், சக்திகரகம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சாகை வார்த்தல் நிகழ்ச்சி உபயதாரர்களான நேரு மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சாகை வார்த்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். மேலும் இதில் உபயதாரர்கள் தெய்வ திரு கோபால்சாமி நாயக்கர் குடும்பத்தினர், முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் மதியன்கிற வெங்கடேசன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் செழியன், MG ரமேஷ் மற்றும் பிரான்ஸ் வாழ் தமிழர் முருகன், இளங்கோ, எழில், லக்ஷ்மணன், லாவண்யா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சாகை வார்த்தல் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தெய்வ திரு கோபால்சாமி நாயக்கர் குடும்பத்தினர் செய்திருந்தனர்.
அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர், கல்வித்துறை இயக்குநர் மற்றும் இணை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுவையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகளுக்கு முற்றிலும் மாறாக 100% தேர்ச்சி காட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை பல லட்சம் ரூபாய் செலுத்தி படித்த மாணவர்களை சரியாக படிக்கவில்லை என்று காரணம் கூறி கட்டாயமாக பெற்றோர்களை மிரட்டி மாற்று சான்றிதழ் பெற்று மிகப்பெரிய பள்ளியில் சேருவதற்கு வற்புறுத்துகின்றனர். இது குறித்து ஏற்கனவே புகார் மனு அளித்துள்ளேன். முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் ஆகியோர் இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் குறித்து ஒரு குழு அமைத்து அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பி உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் மாணவர்கள் நலன் கருதி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவேன் என ஓம் சக்தி சேகர் அம்மனுவில் கூறியுள்ளார். சில பள்ளிகள் 100% உண்டான பிள்ளைகளை தேர்ச்சி தரத்து வைத்து அவர்கள் வெளியிட்டு விடுவதில் நியாயம் இருக்கின்றது. ஆனால் புகழ்பெற்ற சில பள்ளிகள் 100% என்ற தேர்ச்சியை காட்டுவதற்காக LKG முதல் 10th வரை படிக்கின்ற பிள்ளைகளை 10th எக்ஸாம் எழுதும் பொழுது அவர்களை TC கொடுத்து வெளியே அனுப்பி விடுகின்றார்கள். அல்லது தனியார் டுட்டோரியல் படிக்க வைத்து அங்கே எக்ஸாம் எழுத வைக்கின்றார்கள். ஆக ஒரு பள்ளியிலே 400 பிள்ளைகள் படிக்கின்றது என்றால் 10th ஒரு 320% மட்டுமே அந்த பள்ளியிலே எக்ஸாம் எழுத வைத்து மீதம் உள்ள பிள்ளைகளை டுட்டோரியல் எழுத வைத்து அந்த 320 பிள்ளைகளுக்கு மட்டுமே இவர்கள் ரிசல்ட் வாங்கி கொடுக்கின்றார்கள். ஆக படித்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 400 பேர், எக்ஸாம் எழுதின பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 320 பேர். ஆக 80 பிள்ளைகளை வந்து அந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுத வைக்கல. பல பிள்ளைகளை வந்து டிசியை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. பல பிள்ளைகளை வந்து டுட்டோரியலில் வச்சு எழுத வைக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த உடனே மார்க் தட்டிக்கிறாங்க. புதுவை கலித்தீர்த்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லக்ஷ்மண் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழா மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார். மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். கல்வி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதனை உரையாற்றினார். TCS நிறுவன மனிதவளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த கல்வி ஆண்டில் நடைபெற்ற 54 நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 360 மாணவ மாணவிகள் 586 பணி நியமன ஆணை பெற்றனர். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனைவர் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார். இறுதியில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும்
வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அதை பண்ண வச்சிட்டோம்னா திரும்ப அதுக்கப்புறம் ஈஸி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்படி தான் நம்மளுடைய சக்ஸஸ் எல்லாமே வந்திருக்கு. அந்த இதுக்கு கருவியாக இந்த டிசிஎஸ் மிகவும் ஒரு செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி +1 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. தேர்வு எழுதிய 215 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மாணவர் கௌதம் 600-586 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மாணவி தமயந்தி 579 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், தர்ஷினி 578 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்தனர். 500க்கு மேல் 50 பேரும், 450க்கு மேல் 46 பேரும், 400க்கு மேல் 60 பேரும் மதிப்பெண்கள் பெற்றனர். அவர்களை விவேகானந்தா கல்வி குழும தாளர் செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பத்மா மற்றும் பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் பாராட்டினர். இதேபோல் சிபிசி தேர்விலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டினர். உழவர்கரை தொகுதி முழுவதும் வழக்கறிஞர் சசிபாலன் பொதுமக்களுக்கு பல்வேறு மக்கள் நல பணிகள் மற்றும் சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்நிலையில் தற்போது உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மணிகண்டனுடன் சேர்ந்து இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். கம்பன் நகர் 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் இருக்கிற மக்கள் பயன்படணும்னு சொல்றதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிற சேவை, இதை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சேவையை உழவர்கரை தொகுதி மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த அறிமுக விழாவை நான் நடத்துகிறேன். அவரோட முழு சம்பாத்தியத்தில் வாங்கின ஆம்புலன்ஸு, அவரோட முழு இதில் எதுவும் என்னோட ஒரு பயன்பாடு என்னென்னா நான் அறிமுகப்படுத்துறேனே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் யாருன்னா ஆம்புலன்ஸ் மணிகண்டன் அவர்களே தான். பாகூர் கொம்யூன் மணப்பட்டு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கொடியேற்றி மாலையில் விநாயகர் சிறப்பு ஹோமம் செய்து பெண்கள் சுவாமிக்கு கல்யாண சீர்வரிசை எடுத்து வந்து அரசாணைக்கால் நட்டு காப்பு கட்டி சிவன் பார்வதிக்கு புதிய வஸ்திரங்கள் சாற்றி திருமாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சிவன் பார்வதிக்கு மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அட்சதை வழங்கி ஆசிர்வதித்து அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவன் பார்வதி மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன், பாரதி குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழி நீரம்மன் ஆலய பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சார்கை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 5ஆம் நாள் உபயதாரர்கள் புருஷோத்தமன், மதிவாணன், கோவிந்தராஜ், பட்டாபிரமன், தனசேகர், நவீன், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் சேதராப்பட்டு பொதுமக்கள் செய்திருந்தனர்.
திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் 3ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிருஷ்ணராக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கிருஷ்ணராக காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா தீபாரதனை, நட்சத்திர தீபாரதனை, கும்பதீபம் சாஸ்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சேஷ வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். சுப்பிரமணிய பாரதி பள்ளி 35 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறது. நடந்து முடிந்த SSLC +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் 5ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது. இதில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் கிரிதர வாசன் 600க்கு 585 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், ராகவி 579 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், சந்தீப் ராஜ் 575 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பள்ளியின் நிர்வாகி சம்பத் மற்றும் துணை முதல்வர் சுசிலா சம்பத் இது குறித்து கூறும்போது, பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொதுத் தேர்வில் பல சாதனைகளை புரிந்து வருகிறது. மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் கல்விக்காக பாடுபட்டு வருகிறோம். தொடர்ந்து பள்ளியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டம் CBSE பின்பற்றப்படுகிறது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி சேவையை சிறப்பாக செய்து வருகிறோம் என்றனர். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியல் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் RLV பேரவைக்கு மாநில இளைஞர் அணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமாரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதில் துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சார்ந்த சீனிவாசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன், மங்களம் தொகுதி திவ்யராஜன், விளினூர் தொகுதி வடிவேல், பொதுச் செயலாளர்கள் மணவெளி தொகுதி முருகராஜ், காமராஜ் நகர் தொகுதி சுதாகர், பொருளாளராக விளினூர் தொகுதி சுரேந்தர், செயலாளர்களாக ஏம்பலம் தொகுதி பிரபு, கதிர்காமம் ரவிக்குமார், அரியங்குப்பம் அரவிந்த்ராஜ், காமராஜர் நகர் சுதாகர், துணை செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சந்திரசேகர், கதிர்காமம் சத்யநாராயணன், காமராஜ் நகர் விக்னேஷ், காலாப்பட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் 10 பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் ஆரியல் வெங்கட்ராமன் நேரில் சந்தித்து ஆசை பெற்றனர். இளைஞர்கள் பொதுவாகவே எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அதுக்கு இளைஞர்கள் தான் முக்கியமானது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் சொல்லணும். அப்போ இளைஞர்களை வழிநடத்தும் போகிற அரசியல்வாதிகள் மோசமான அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்கள் பாழ்பட்டு போயிடும். வழக்கறிஞர் ஐயப்பன் முருங்கப்பாக்கத்தில் அவருடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த அனைத்து உபகரணங்களை தொடர்ந்து 16வது நாட்களாக வழங்கி வருகிறார். மேலும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பதற்கு கண்ணாடிகள் வழங்கி மாணவர்கள் நன்கு படித்து உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கும் பெற்றோர் இல்லாத மாணவர்கள் குறுஞ்செய்தி வாயிலாக பெயர்களை பதிவு செய்தால் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்தார். சாரோட விளம்பரத்தை பார்த்தோம். சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உடனே வர சொல்லி எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு உண்டான பேகு,
தண்ணி பாட்டில், லஞ்சு பாக்ஸு, நோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சார். ரொம்ப நன்றி. பசங்க நல்லா படிக்க சொல்லுங்க. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர், இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன், அஸ்மா தலைமை தாங்கி பேசுகையில், உயர் ரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருளான ரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தை உள்ளடக்கி விளக்க உரையாற்றினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் கூறுகையில், ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் டாக்டரின் ஆலோசனையின்றி மாத்திரைகளை மாற்றக்கூடாது. உயர் அழுத்த ரத்தத்தினை இயற்கை வழியில் குறைக்கலாம். அதிக பழம், காய்கறி, கொழுப்பு நீக்கிய பால் உணவுகள் நன்கு உதவும். உடற்பயிற்சி, நடைப்பழக்கம் வயதிற்கேற்ப அவசியம். மூச்சு பயிற்சி, பிராணாயாமா வெகுவாக உயர் ரத்த அழுத்தத்தினை குறைக்க உதவுகின்றது என விரிவாக எடுத்து கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தாளுநர் சண்முகவேலன் நன்றி கூறினார். புதுச்சேரி PRLC 47 சார்பில் ரோஸ்மா பல் மருத்துவமனை மற்றும் அரவிந்தர் கண் மருத்துவமனை இணைந்து இலவச பல் மற்றும் கண் சிகிச்சை முகாம் துப்புரவு பணியாளர்களுக்கும் புதுவை நகராட்சி ஊழியர்களுக்கும் ரோஸ்மா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த முகாம் PRLC 47 தலைவி ஃபரீனா ரோஜேஷ், செயலாளர் மீனாட்சி தலைமையில் நடைபெற்றது. முகாமை கௌரி லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இம்முகாமில் PUDA இயக்குனர் சக்திவேல், டாக்டர் ஆரத்தி மற்றும் நகராட்சி உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருவோணை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக 9ஆம் நாள் திருவிழாவான சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறி இறங்கி ஆரிய மாலா காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சிவபெருமானை சோதிக்கும். இவர் எப்படி படி அளக்கிறாரு? அப்படி என்ன